ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் இணையதளம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனையில் முதல் பாடலை பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசுவை என்ற பாடலை பாடி மகிழ்வோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கியே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்துமை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார்.
வருவார். சீயோனை பணிந்துமை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்துமை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. நல்ல ஆண்டவரே, நல்ல ஆராதனையை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசனம் கிருபை இந்த ஆராதனையில் தங்கி இருக்கட்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்க போற தம்முடைய மக்களை ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் யோபுடைய வெளிப்பாட்டை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் யோபுடைய ரகசியங்கள், சீக்ரெட் ஆஃப் ஜோப் என்ற தலைப்பின் கீழ் ஜோப் ரெவலேஷனை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இது 18வது செய்தி. ஓகே, இப்பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். யோபு 8ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது சுகியானான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவர்களை பேசுவீர்? இதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? உம்முடைய பிள்ளைகள் அவருப்பிரதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும் நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவர் நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செமையுமாய் இருந்தீரானால் அப்பொழுது அவர் உமக்கு விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரணமாயிருக்கும். 1 முதல் 7 வசனங்கள் வாசித்தோம். மனுக்குலம் விழுந்து போய்விட்டது என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். விழுந்து போன மனிதன் அங்கிருந்து பெற்ற அறிவினாலே எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்ப்பது. விழுந்து போன மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இருந்து பெற்ற அந்த அறிவினாலே ஆராய்ந்து பார்த்து அந்த அளவிலே பேசுகிறார்கள். இதுதான் அறிவின் செயல். அந்த அறிவின் செயலில்தான் எப்பொழுதும் தீர்மானம் எடுக்கிறார்கள். ஒருவரை பற்றி பேசுகிறார்கள்.
பில்தாத், உன் பிள்ளைகள் தவறிவிட்டார்கள், பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தினுடைய விளைவுதான் இந்த தண்டனை. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே பிதாவை பில்தாத் எப்படி அறிகிறார் என்றால், இந்த விழுந்து போன மனிதனுடைய அறிவினாலே பிதாவை குறித்து சொல்கிறார். கடவுள் உன்னை நியாயம் தீர்த்திருக்கிறார், நீ மீண்டும் பிரார்த்தனை பண்ணால் உனக்கு மீண்டும் அதே ஆசீர்வாதத்தை திரும்பி கொடுப்பார் என்று சொல்லுகிறார். நாம் எப்பொழுதும் விழுந்து போன அறிவில் தேவனையோ மற்றவரையோ பார்ப்போம் என்றால் அறிவு சார்ந்த பதில் நமக்கு கிடைக்கும். தவறாக புரிந்து கொள்வதும் அதில் உண்டாகும். சிலது நல்லதும் நடக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு வாகனத்திலே ஒரு கடவுளுடைய பிள்ளை விசுவாசி பஸ்ஸில் போகிறார். கையில் இருக்கிற மோதிரம் குழந்தை மோதிரம் இல்லை. பஸ்ஸை விட்டு இறங்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் அப்பாவியாக இருந்தான். அவனை பிடிச்சி விசாரித்து இவன் தான் திருடுக்குன்னு சொல்லி அவனை அடிச்சிட்டாங்க. இவங்க அறிவு என்ன சொல்லுதுன்னா, அவனை பார்த்தா திருடன் அப்படின்னு சொல்லுது. அந்த சகோதரர் என்னைக்கிட்ட வந்து ரொம்ப மன வருத்தம் அடைந்தார். தான் செய்த செயலுக்கு அடிப்பட்டவனுக்கு அடி தானே. மறுவாரம் ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த பைபிள் வச்சிருக்கிற கூடைக்குள்ளே அந்த மோதிரம் கிடந்தது. திருடாதவனை பிடிச்சி அடித்தாச்சு. பார்த்தா அவன் திருடனை போல் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சான். இவங்க மனைவிக்கு பிள்ளை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டான். கூட பிறந்தவங்க அத்தனை பேருக்கும். அவங்க அண்ணன் தம்பி 3 பேர், 3 பேருடைய மனைவி பிள்ளைகள்லாம் சர்ச்சைக்கு வரவங்க. அறிவு என்ன சொல்லுதுன்னா, இவன் திருடன் சொல்லுது. இந்த அறிவில் நன்மையும் நடக்கலாம். ஏன்னா நன்மை தீமை இரண்டுமே நம்முடைய அறிவில் உண்டு. நான் சொல்வதை கவனிங்க. அதுதான் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுது. நடத்தப்படுகிறவர்கள் நம்முடைய அறிவுக்கு சரியாக தோன்றுவதெல்லாம் சரியாக இருக்கும், இல்லாமலையும் போகும். சிம்சனுடைய கண்ணுக்கு பெலிஸ்திய குமாரத்தையும் தெளிலாலும் ரொம்ப நல்லதுமாக தான் தெரிஞ்சுது. ரெண்டுமே வேதனையாக முடிஞ்சது. தீனாளுக்கு சீகமு கண்ணுக்கு பளிச்சுன்னு தான் இருந்தது, சரின்னு தான் தெரிஞ்சது, அறிவுக்கும் சரியாக தான் தெரிஞ்சது. அதோடைய விபரீதம் வேற மாதிரி மாறி போயிட்டு. அது ஆதியாகமம் 34 சொல்லுது. சிம்சோனை பற்றி நியாயாதிபதிகள் 13, 16 சொல்லுகிறது. பில்தாத்து இப்போ கடவுளை எப்படி சொல்லுகிறார் என்றால், உன் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள். ஆகவே கடவுள் உங்கள் பிள்ளை நிமித்தம் உன் குடும்பத்தை நியாயம் தீர்த்துட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். அப்போ பில்தாத்து இப்போ என்ன கண்ணாடி போட்டிருக்கிறார் என்றால், அறிவின் கண்ணாடியை போட்டிருக்கிறார். அவருக்கு ஜீவ கண்ணாடி இல்லை. ஏன்னா ஜீவக்கனியை புசிக்கலை. கிறிஸ்து தான் ஜீவக்கனி. கல்வாரியில் வந்து நமக்கு ஜீவக்கனியாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார், திராட்சை கொடியாக இருக்கிறார், அப்பமாக இருக்கிறார், ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆதாமுக்கு நீதி ஆண்டவர் நீதி செய்யலை. நீதினா நியாயம் தீர்க்கலை. காயினை ஆண்டவர் நியாயம் தீர்க்கலை. ஏன்னா அவங்க செஞ்சதற்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும். அங்கு சிச்சை தான் இருந்தது. ஆதாம் ஏவாள் செய்த அந்த மீறுதலுக்கு ஸ்திரீயின் வித்தானவர் சாகப் போகிறார் என்ற ஒரு பிராமிஸ் செய்யப்பட்டது. அதுதான் அவருடைய நீதி. அதுதான் அவருடைய நீதி, கடவுளுடைய நீதி, பிதாவுடைய நீதி. நீ தப்பு பண்ணிட்டப்பா,
தேவகுமாரன் ஸ்திரீயின் வித் ஆனவர். அது ஒரு ஹானஸ்டாக சொல்லுது, கௌரவமாக சொல்லுது. வித்தானவர், ஸ்திரீயின் வித்தானவர். வித்தானவன் அல்ல, வித்தானவர். அவர் தான் விதையாய் ஷீடா வரப்போகிறார். சர்பத்துக்கு சாத்தானுக்கு முடிவு அவர் தான். அவர் தான் அவன் தலையை நசுக்கப் போகிறார் என்று ப்ராமிஸ் பண்ணுகிறார். இப்போ தெய்வத்தின் நீதி எது? தவறுக்கு தண்டனை கொடுப்பது மட்டுமா? அல்ல, தவறி போன உங்களை பாதுகாப்பது, மீட்பது. அதான் அவருடைய நீதி. அப்போ ஆதாம் ஏவாள் அவருடைய சந்ததிக்கும் ஜீவனை கொடுக்க போகிற, வாழ்வை கொடுக்க போகிற தம்முடைய மகனை அனுப்புவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பிதா வாக்கு பண்ணுகிறார். இப்போ நீங்களும் நானும் வாழும்படி ஒரே பேரான குமாரனை நமக்காக கர்த்தர் கொடுத்தார். அதான் அவருடைய நீதி. தேவன் நீதியானவர், நியாயமானவர். இதில் எந்த டவுட்டும் இல்லை, சந்தேகம் இல்லை. ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் பழைய ஏற்பாட்டில் அவர் நீதியை செலுத்தினது, நியாயம் தீர்த்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் அவர் நீதி செய்கிறவர், நியாயத்தை செய்கிறவர். ஆனால் அவருடைய பிரச்சனைக்கு தேவன் காரணம் என்று சொல்லக்கூடாது. ஒருவர் ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் என்றால் அந்த பிரச்சனைக்கு தேவன் காரணம். தேவன் அதை நியாய தீர்ப்பாக அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடாது. அது அறிவு சொல்லுவது. உங்கள் மேலேயும் என் மேலேயும் இந்த உலகத்தின் மேலேயும் அவர் நீதியை செலுத்தியிருப்பார், நியாயத்தை செலுத்தியிருப்பார் என்றால் எல்லாருடைய வாழ்வும் இல்லாமல் போயிருக்கும், முடிந்திருக்கும். இப்போது நம்ம ரோமர் 8:23 இன்றைக்கி நம்ம வாசிப்போம். வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23ஆம் வசனத்தை வாசிங்க. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஓ காட், வாரேன். ரோமர் 3:24. சாரி, ரோமர் 3:24. அங்கே தான் சரியாக சொல்லப்பட்டிருக்கு. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய நீதி எப்படின்னா, தண்டித்து திருத்தி நியாயம் தீர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒருவனை மீட்டு அவனை நீதிமானாக்குவதல்ல. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. உங்களை தண்டித்து, உங்களை நியாயம் தீர்த்து, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து, உங்கள் கையை காலை உடைத்து, புத்தி வரட்டுன்னு சொல்லி குப்புற படுக்க போட்டு 39 அடி சவுக்கில் அடித்து, அதுக்கப்புறம் மீட்பும், அதுக்கப்புறம் பரிசுத்தமும், அதுக்கப்புறம் நீதிமானாக்குவது கிடையாது. நியாயம் தீர்த்து மீட்பை, நீதியை கொடுப்பது கிடையாது. தேவன் 25வது வசனம், தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில். எதற்காக பொறுமையாக இருந்தார் முற்காலத்தில்? ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்னைக்கு 2020 நவம்பர் மாதம். ஓகே, இன்னைக்கு தேதி 22, 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேதி 22 வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கிறார். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில். எதற்காக பொறுமையாக இருந்தால், முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து. மனித படைப்பிலிருந்து மனிதன் செய்கிற தவறு, பாவம், குற்றம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. உலக அளவில் மிக பயங்கரமான பாவங்களும் அநியாயங்களும் அட்டுழியும் நடக்கிறது. எத்தனையோ டிவியில் பார்க்குறோம். பார்க்காம இருக்கிற காரியங்கள் ஆயிரம்.
எத்தனையோ வன்கொடுமை, இனக்கொடுமை, மதக்கொடுமை, கம்யூனிச கொடுமை இவ்வளவும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் பொறுமையாயிருந்தாராம். முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டாராம். 25:3. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் பொறுத்து கொள்ளுகிற பொறுமைசாலி தேவனை போல் யாரும் இல்லை. ஆனால் பில்தாத் என்ன சொல்கிறார் என்றால், உன் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், தண்டிக்கிறார். ரூபன் கூட பாவம் செஞ்சார். அப்போ அவருடைய மறுமனையாட்டில் தவறுவாக பிரவேசித்தார். நியாயம் தீர்க்கல. மருமகள் தாமார், யூதா மாமனார், அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியும். அவருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். தேவன் நியாயம் தீர்க்கல. கதிர்க்கு ஸ்தோத்திரம். நியாயம் தீர்த்த விஷயங்களும் வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் வேறு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும். தேவன் பொறுமையாயிருந்தாராம். முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டாராம். எதற்காக? தன்னுடைய நீதியை காண்பிக்கும்படியாக. அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீதியை காண்பிக்கும் பொருட்டு, தாம் நீதி உள்ளவர் என்று மக்களுக்கு காட்டும் பொருட்டு, இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நீதிமான் ஆக்குவது. அதான் அவருடைய பொறுமை. அவர் தான் அதான் சகிப்பது. முற்காலத்தில் மனிதன் செய்த பாவத்திற்கு நீதியை காட்டும்படி அவனை அழிக்காமல் இன்னைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறார். அவருடைய நீதி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் செய்த பாவங்களை பொறுத்து கொள்வதாக இருக்கிறது, சகிப்பதாக இருக்கிறது. மனிதன் செய்கிற மிகப்பெரிய அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் மண் கொடுமைகளையும் அவர் பொறுமையாக இருந்து சகிக்கிறாராம். அதுதான் அவருடைய நீதி. அதுதான் அவருடைய நீதி. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நீதியை காண்பிக்கும் பொருட்டு, தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசுவினுடைய இரத்தத்தையும் எவன் விசுவாசிக்கிறானோ அவனை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவன் நியாயம் தீர்க்கிறாரா, தண்டிக்கிறாரா, இல்லையான்னு சொல்லி வேத வசனங்களை புரியாதவர்கள் சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே எந்த மனுஷனையும் அவர் நியாயம் தீர்க்கவில்லை இன்று வரை. கதிர்க்கு ஸ்தோத்திரம். யூதர்களை 10 லட்சம் மக்களுக்கு மேல் ஹிட்லர் கொன்றார். நியாயம் தீர்க்கல. அவர் நியாயம் தீர்த்து கொண்டார், ஹிட்லர். கதிர்க்கு ஸ்தோத்திரம். முற்காலங்களிலே நாம் செய்த பாவங்களை சகித்து கொண்டிருந்தாராம். காரணம், உங்களை மன்னித்து தான் நீதி உள்ளவர் என்பதை காட்டுவதற்காக. என்னை மன்னித்து அவர் நீதி உள்ளவர் என்று காட்டுவதற்காக என்னை தண்டிக்காமலேயே இருந்தாராம், நான் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும். உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லுகிறேன், நீங்கள் மகா குடிகாரராக இருக்கலாம், உலக இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், நீங்கள் வன்கொடுமைகளை செய்திருக்கலாம், துர்பிரயோகமாக நடந்திருக்கலாம், கொல்ல கூட்டத்தில் இருந்திருக்கலாம், தீவிரவாதத்தில் இருந்திருக்கலாம், பல படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்கலாம். உன் மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். எதற்காக? தம்முடைய நீதியை காட்டி உன்னை மன்னிப்பதற்காக, உன்னை தன்னுடைய மகனாய் மாற்றுவதற்காக, உன்னை பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் இன்னும் உன் பாவத்தை சகித்து பொறுமையாக இருக்கிறார். உன்னை நியாயம் தீர்க்காமல், உன் பிள்ளைகளை நியாயம் தீர்க்காமல். God is good. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நியாயம் தீர்க்காமல், செய்த பாவங்களுக்கு தக்கதாக அவர்களுக்கு செய்யாமல், அவருடைய அக்கிரமங்களை உங்களுடைய அக்கிரமங்களை அவரே சுமந்தார். உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல் தம்மையே பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டார்.
உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக தன்னையே நியாயம் தீர்த்து கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலமாய் உங்களை தன்னோடு சமாதானமாக்குவதற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிராயச்சித்த பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் ரோமர் 3:24-25 எவ்வளவு பெரிய கேடியாக இருக்கலாம், நம்பர் 1 திருடராக இருக்கலாம், பிட்பாக்கெட் அடிக்கிறவர்களாக இருக்கலாம், குடிகாரர்களாக இருக்கலாம், வெறி பிடித்தவர்களாக இருக்கலாம், பயங்கரமானவர்களாக இருக்கலாம், கொடுமைக்காரர்களாக இருக்கலாம், சித்திரவதைக்காரர்களாக இருக்கலாம், அநியாயத்தை அக்கிரமத்தை நீங்கள் தண்ணீர் போர் குடிக்கிறவராக இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், நீங்கள் முற்காலத்தில் செய்த பாவங்களை அவர் சகித்தார், பொறுத்தார், பொறுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்? அவரை விசுவாசிக்கும் பொழுது தன்னோடு கூட சமாதானப்படுத்தி பிரைஸ் காட் உங்களை நீதிமானாய் பரிசுத்தமானாய் மாற்றுவதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து பிராயச்சித்த கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை புரியுங்கள். இந்த ரோமர் 3:24-25 தான் தேவனுடைய நீதி நியாயம் தீர்ப்பது எப்படிப்பட்டது என்பது தெரிகிறது. சரிதானா? அவருடைய சகிப்புத்தன்மை பொறுமையானது. தன்னுடன் நீங்கள் சமாதானம் ஆவதற்காக உங்கள் பாவங்களை சகித்து பொறுமையாக இருப்பதே அவருடைய நீதி. அவருடைய நீதி தான். நீதியின்படி ஒருவன் நியாயம் தீர்க்கனா இந்த உலகத்தையே அழிக்க வேண்டியதுதான். ஒருவனும் நீதிமான் அல்ல. இப்போ பில்தாத்துடைய அறிவு என்ன கூறுது? அதுதான் மிக முக்கியமானது. இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறாரு பில்தாத்து, யோபு, சோப்பார் எல்லாம் அறிவாளியாக பேசுகிறாங்க. அந்த அறிவு என்ன அறிவு? விழுந்து போன மனிதனுடைய அறிவு விருட்சத்தின் அறிவு. அந்த அறிவுக்குள்ளே என்ன இருக்குது? நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அறிவு நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும், தீமையும் பேசும், நன்மையும் பேசும். பில்தாத்துடைய அறிவு என்ன கூறுகிறது? நியாயம் நீதி செய்கிறவர். அந்த நியாயம் நீதி எப்படிப்பட்டது? தண்டிப்பதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் யோபிடத்தில். அதனால்தான் நீ தண்டிக்கிறார், அதனால்தான் நீ நியாயம் தீர்க்கிறார். நீ மனம் திரும்பி இப்பொழுது மீண்டும் பிரார்த்தனை செய், மீண்டும் உன்னை பழைய வாழ்வுக்கு உன்னை கொண்டு வருவார் என்று பில்தாத் சொல்கிறார். அதுதான் அவருடைய அறிவு. அறிவு பிரசங்கத்தை கேட்காதீங்க, அறிவு போதனையை கேட்காதீங்க, ஜீவ போதனையை கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய நீதி நியாயம் என்பது பில்தாத் சொல்வது தண்டிப்பது, அடிப்பது, சபிப்பது, ஒருவனை காலி பண்ணுவது, அவனை தரமட்டமாக்குவது தான் பில்தாத்துடைய அறிவு சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்வது என்றால், தேவனுடைய நியாயம் என்பது உங்கள் பாவத்தை சகிப்பது, பொறுமையாயிருப்பது, இதன் மூலம் தன்னுடைய நீதினால் உங்களை சமாதானப்படுத்துவது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. இதுதான் தேவ நீதி என்று புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. அப்போ தேவன் நியாயம் இல்லாமல் நடந்து கொள்வாரோ? சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? அவர் நீதியும் புரட்ட மாட்டார், நியாயத்தையும் புரட்ட மாட்டார். அவருடைய நீதி என்பது நம்முடைய அறிவு சொல்லுவது போன்றல்ல. நம்முடைய அறிவு தண்டிக்கிறார், கொள்ள நோயை அனுப்புகிறார், நியாயம் தீர்க்கிறார், புயலை அனுப்புகிறார், சுனாமி அனுப்புகிறார், யுத்தத்தை அனுப்புகிறார், கொள்ளை நோயை அனுப்புகிறார். இது நம்முடைய அறிவு, அறிவு சார்ந்த செய்தி, அறிவு சார்ந்த பிரசங்கங்கள். அது விழுந்து போன மனிதனுடைய அறிவு. அப்போ சர்வ வல்லவர் நீதியை புரட்டு வரா? புரட்ட மாட்டார். நீதியை புரட்டு வரா? புரட்ட மாட்டார். அப்படி நீதி எப்படி? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், உண்மைதான். ஆனால் தன்னையே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டார் சிலுவையில். உங்களுக்கு நியாயம் தீர்க்கணும், தன்னையே நியாயத்திற்கு உட்படுத்தி கொண்டார். அதான் அவருடைய நீதி, அவருடைய நியாயம். எதற்காக? மனுக்குலமாகி உங்கள் மேல் இரக்கத்தின் அடிப்படையில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நேசிக்கிறபடியால் எம்பெருமானாகிய அவரே
உங்களுக்காக பலியானார். பிரம்மாவே பலியானார். ஸ்தோத்திரம். சோகம் ஒன்று சொல்லுகிறது, விருத்தச் சூலாய நம, சூலம் போல் பலியானவரே, அஜமுக நம, செம்பரியாடு என்று அழைக்கப்பட்டவரே. ரிக்வேதம் சொல்லுது, விருத்தச் சூலாய நம, சூலம் போல் பலியானவரே, கன்யாசுத்தாய நம, கன்னி வயிற்றில் பிறந்தவரே. மதங்கள் சொல்லுது, கன்னி வயிற்றில் ஒருவர் பிறப்பார், சூலம் போல் பலியாவார், அவருக்கு செம்மறியாடு என்று சொல்லப்படும் அவரை என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய அறிவு என்ன சொல்லுதுன்னா, சிஸ்டர் கடவுள் அனுப்புகிறார் சிஸ்டர், கடவுள் சிச்சிக்கிறார் சிஸ்டர், பிரதர் கடவுள் அனுப்புகிற தண்டனை சிஸ்டர், பிரதர் அவர் சிச்சிக்கிறாரு, அவர் சிச்சிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இல்லை, அவர் தன்னையே சிச்சிக் கொண்டார். உன் அறிவு சிச்சிக்கிறார் என்று சொல்லுது. உடனே எபிரேய நிறுவனத்துக்கு போயிடுவாங்க. தேவன் சிச்சிக்காத பிள்ளைகள் பேசியாகி போயிருப்பார்கள் என்று சொல்லி நேரம் அங்கே போயிடுவாங்க. வசனங்கள் அங்கே அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட அறிவாளிகளுக்கு. அதை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு 1 மணி நேரம் எனக்கு தேவை இருக்குது. தேவன் சிட்சிக்காத பிள்ளைகள் வேசியின் பிள்ளையாய் போயிருப்பார்கள். அந்த வார்த்தையை பேச வேண்டும் என்றால் பேச வேண்டி இருக்கு, 1 மணி நேரம் பேச வேண்டி இருக்கு. ஏனென்றால் சிட்சிக்காட்ட நீ போயிருப்ப, உண்மைதான். ஆனால் உண்மையில் அன்பு கூறுகிறார். தேவன் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று போடப்பட்டிருக்கு, உண்மைதான். இப்போ சிட்சிப்பது ஆவியின் தேவன் எங்கே என்றால் உங்கள் ஆவிக்குள் சிட்சிக்கிறார், உங்கள் ஆவியை உணர்த்துகிறார், உங்கள் ஆவியை கண்டிக்கிறார். அது தனி சப்ஜெக்ட் பேச வேண்டும் என்றால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய நீதி என்பது சகிப்பது, உங்கள் மேல் பொறுமையாயிருப்பது. நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக்குவது, உங்களை பரிசுத்தமாக்குவது, உங்களை கழுவது, உங்களை நீதிமானாக்குவது, உங்களை தேவனுடைய ஆலயமாக்குவது, அவர் உங்கள் குடியிருப்பது, உங்களை ஒரே சரீரமாக்குவது. அதுதான் இப்பொழுது அவருடைய நீதியாக இருக்கிறது. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பதுதான் அவருடைய நீதியாக இருக்கிறது. பில்தாத் அறிவு வெறுத்த காரியத்தை கூறுகிறார். 8:3 என்ன சொல்றாரு? 8:3 தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ, உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாவத்தின் ஆக்கினைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நீ அப்பா விண்ணப்பம் செய்யப்பா தேவனை தேடி என்று சொல்லுகிறார். பில்தாத் என்ன சொல்லுது? பில்தாத் அறிவு என்ன சொல்லுது என்றால், உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்கள் பாதக குற்றத்திற்காக, அவருடைய பாதகம் என்றால் குற்றம், அவருடைய பாதக குற்றத்திற்காக தண்டனையை தேவன் கொடுக்கிறார் என்று 8, 3, 4, 5 சொல்லுது. இதை பார்ப்போம். ஒரு திருடன் வந்துட்டான். அவன் ஒரு கொடிய பாவத்தை துணிகரமாக செய்கிறவன். ஏதோ ஒரு கொடிய பாவத்தை, ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சிட்டான். அவனுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கணும், இல்லாட்டா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். அவன் செய்த பாவத்திற்கு நீதிபதி அவனுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீதிபதி கடைசியாக அவனை நிறுத்தி, நீ கொடிய பாவி என்று, நீ இந்த பாவத்தை செய்தாய் என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது, நீ செய்ததெல்லாம் உண்மை என்று அவனை தண்டித்து 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை அவர் கொடுக்கிறார். இப்போ கேட்குறேங்க, சொல்லுங்க,
ஸ்தோத்திரம். நீதிபதி தான் அவரை தண்டிக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிபதி தான் அதுக்கு காரணமா? இது உலகத்தில் இயற்கையால் பல அழிவு வருது, கொள்ளை நோய் வருது. இதுக்கு நீதி தேவன் தான் காரணமா? ஏங்க கொஞ்சம் யோசிங்க. நீங்க எத்தனை விபத்துகள் வருகிறது, பேராபத்துகள் வருகிறது, நிலநடுக்கங்கள் வருகிறது, ஆயிரமான மக்கள் சாகிறார்கள். இதெல்லாம் தேவன் தான் காரணமா? இவன் கொடிய பாவத்தை செய்தான், அவனுக்கு 7 வருஷம் நியாய தீர்ப்பை நீதிபதி கொடுக்கிறார். இவனுக்கு தண்டனைக்கு காரணம் நீதிபதி தான் காரணமா? இல்லை. இப்போ உடனே ஒரு யூடியூப்ல ஒன்று போட்டுருவாங்க, கடவுள் அனுமதித்த கொரோனா அவர் அனுமதித்தார், இந்த கடைசி காலத்தில் கொள்ளை நோயினால் மக்களை தண்டிக்கிறார். ஒருவனை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டான். தண்டிக்கிறார்னு சொன்னான். புதிய ஏற்பாட்டில் புரியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீதிபதி தான் அவனை தண்டிக்க காரணமா? இல்லை, அவனை தண்டிக்க அவன் செய்த கொடிய பாவம் தான் தண்டனையை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தது. ஸ்தோத்திரம். அப்போ பில்தாத் தேவனை தண்டிக்கிறவராக காட்டுகிறார். அப்போ யோபுடைய நிகழ்ச்சிகள் நம் காரணம் என்ன? மனிதனுடைய வீழ்ச்சி தான் காரணம். அதனால தான் அவன் வந்து நிற்கிறான். இவரை சோதி, நீ உத்தமனாக இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுவனாக இருக்கிறான், நீ பாதுகாக்கிறீர் என்று சொல்லுகிறான். யோபுடைய ஆதாமுடைய வீழ்ச்சி இல்லாட்டா யோபுடைய பிரச்சனை இல்லை. ஆதாமுடைய வீழ்ச்சி இல்லாட்டா ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகமோ, மத்தேயு, மார்க்கு, லூக்கா தேவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாடு இல்லை, நியாய பாதாளம் இல்லை, நரகம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் காரணம், ஆதி மூல காரணம் சர்ப்பம், ஆதாம் ஏவாள். முதல் குற்றவாளி சர்ப்பம், இரண்டாவது குற்றவாளி ஆதாம் ஏவாள். ஆகவே தான் ஆதாம் சந்ததிக்கு கை கொடுத்து இரண்டாவது குற்றவாளியாக அவனுக்கு கை கொடுத்து சர்ப்பத்தின் தலையை நசுக்க வந்தார் இயேசு. ஏனென்றால் அவன்தான் முதல் குற்றவாளி. மனிதன் பாவியாக்கப்பட்டான். யாரால்? சாத்தானால். ரோமர் 5, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 வாசித்து பாருங்க. மனிதன் பாவமாக்கப்பட்டான். யாரால் ஆக்கப்பட்டான்? சாத்தானால் ஆக்கப்பட்டான், சர்ப்பத்தால் ஆக்கப்பட்டான். பாவமாக்கப்பட்டது குற்றமா? பாவம் ஆக்கினது குற்றம் என்றால் சாத்தான் தான் பாவம் ஆக்கினான். ஆக அவன் தான் குற்றவாளி. ஆகவே தான் மனுக்குலத்திற்காக இயேசு மரித்தார், மனிதனை மீட்க, பாவமாக்கப்பட்டவனை பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக. ஒரு மனுஷனால் பாவமாக்கப்பட்டான், இந்த இயேசுவால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பில்தாதுகிட்ட மீண்டும் வருவோம். பில்தாத் என்ன சொல்லுகிறார்? தேவனை தண்டிக்கிறவராக காட்டுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அவருடைய அறிவு, வீழ்ந்து போன அறிவு, வீழ்ச்சியின் அறிவு, மனித அறிவு. ரெண்டாவது என்ன? அவர் கற்றுக்கொண்டது. காலகாலமாக கடவுள் தண்டிக்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர் என்று காலகாலமாய் மனிதன் பேசிக்கொள்ளுகிற அந்த காரியங்களை அவர் கற்றிருந்தார். நம்முடைய சமுதாயமும் மதங்களும் என்ன சொல்லு? கடவுள் தண்டிக்கிறார். எல்லா சமுதாய மக்களும் எல்லா மத மக்கள்கிட்டையும் போய் கேட்பார், கடவுள் அவனை தண்டிச்சாருப்பா, கடவுள் அவனை கொன்னாருப்பா, கடவுள் அவனை நியாயம் தீர்த்தாருப்பா. எல்லா மதத்து மக்கள்கிட்டையும் கேட்டு பாருங்க, அதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீதிபதி தண்டிக்கல, செய்த குற்றத்துக்கு வந்த தண்டனை எங்கிறது மக்களுக்கு இன்னும் புரியல. அப்போ இவர் கற்றுக்கொண்டது அன்றைய நாட்கள் இருந்த மதங்களில் இருந்த கடவுள் தண்டிக்கிறார் என்ற அந்த கொள்கை வழியாக தேவனை பார்த்து தண்டிப்பவராக பில்தாத்தும் அவனுடைய கூட்டு நண்பர்களும் யோபுவும் பேசுகிறார்கள். அதே மாதிரி தான் திருச்சபையில் கடவுள் தண்டிக்கிறார், நியாயம் தீர்க்கிறாரு, கடவுள் சிருஷ்டிக்கிறார், சிச்சிக்கிறார் சிஸ்டர்,
கடவுள் தான் அந்த வேலையை பிடுங்கிட்டார் சிஸ்டர், இந்த குழந்தையை கொன்னுட்டார் சிஸ்டர், கணவனை எடுத்துட்டார் சிஸ்டர், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புவிடுங்க சிஸ்டர், கேட்டு 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 அதுவே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு, அதுவே சொல்லுகிறார்கள். தாவீது தேவனை அறிவினால் பார்க்கல. திருச்சபை மக்களே, நீங்கள் எந்த சபைக்கு போகிறா இருந்தாலும் தேவனை அறிவால் பார்க்காதீங்க. தாவீது தேவனை எப்படி பார்த்தார் என்றால், என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவன் என்று சொன்னார். 30:20 மோசைகிட்ட ஆண்டவர் சொல்லும்பொழுது, நான் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர், யூ செலக்ட் மீ என்று சொன்னார், நீ என்னை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னார். நீ தீமையை, பாவத்தை, சாபத்தை தெரிந்து கொள்ளாத, ஜீவனும் தீர்க்காயுசுமானவரை மாறவராகிய என்ன நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் 30:20. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன். சங்கீதம் 27:1 சொல்லுகிறார். எப்படி பார்க்கிறார்? ஜீவனா பார்க்கிறார், உயிரா பார்க்கிறார், வாழ்வாக பார்க்கிறார். தேவனை தாவீது வாழ்வாக பார்க்கிறார், ஜீவனாக பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் யோபு என்ன பார்க்கிறார்? மரணமாக பார்க்கிறார், சாவாக பார்க்கிறார், தண்டிக்கிறவராக பார்க்கிறார், நியாயம் தீர்க்கிறவராக பார்க்கிறார், நீதி செய்கிறவராக பார்க்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் கடவுள் உங்களுக்கு தெரிவார். கடவுள் தண்டிக்கிறவராக, அடிக்கிறவராக, நோயை அனுப்புகிறவராக நீங்கள் பார்த்தால் அப்படி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஓகே. ஆகவே தாவீது தனது ஜீவனின் பலனானவராக பார்த்ததால் தேவன் எப்படி அவருக்கு தெரிந்தார் என்பதுதான் முக்கியம். நம்ம எப்படி கடவுளை பார்க்குறோமோ அப்படி தான் கடவுள் நமக்கு தெரிவார். தாவீது கடவுளை ஜீவனாக தன் பலனாக பார்த்தார். அப்போ அப்படி தான் கடவுள் அவருக்கு தெரிஞ்சது. ஆனால் பில்தாத் எப்படி பார்க்கிறாரு? கடவுள் நியாயம் தீர்க்கிறவராக, நீதி செய்கிறவராக, உன் பிள்ளை செய்த பாவத்திற்கு, நீங்கள் செய்த பாவத்திற்கு அவர் தண்டிக்கிறவராக இவர் பார்க்கிறார். தாவீது எப்படி பார்க்கிறார்? தன் ஜீவனாக, தன் பலனாக அவர் பார்க்கிறார். ஆகவே தான் ஜீவன் பலனானவராக பார்த்ததான தான், என் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல், என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக செய்யாமல், ஸ்தோத்ரா, என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் என்ற அந்த தெளிவு தாவீதுக்கு சங்கீதம் 103:10 தெரிஞ்சது. அவர் ஜீவனும் அவர் ஜீவனாக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறபடியால் தான், ஸ்தோத்ரம், எனக்கு வாழ வயதை கொடுக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் அறிந்து வைத்திருந்தார். என்னை வாழ வயதாக்குகிறார், வாலிபவனாக என்னை மாற்றுகிறார் என்று சொல்லுகிறார் தாவீது சங்கீதக்காரர். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருப்பு ட்ரெஸ் போட்டு அடிப்பார், வெள்ளை ட்ரெஸ் போட்ட கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார், இதெல்லாம் களத்தினா கடவுளை ஆசீர்வதிப்பார், இதெல்லாம் கடத்தட்ட பாவம் எல்லாம் தண்டிப்பார். ஸ்தோத்திரம். இப்படி கையை ஆட்டினா கடவுளை ஆசீர்வதிப்பார், அப்படியே கையை கட்டிக்கிட்டு மௌனமாக தியானம் பண்ணால் கர்த்தரை அடிப்பார். இப்படிலாம் உங்கள் மைண்டில் ஒரு கோட்பாடை வைத்து கொண்டு கடவுளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கடவுளை அறிய முடியாது. அது மத கோட்பாடு. மதங்களைப் போல் சபையும் கற்றுக் கொடுக்கிறது. இப்படி தான் இருந்தால் கடவுள் பிரியமாக இருப்பார், இப்படி தான் இருந்தால் கடவுள் ஆசீர்வதிப்பார், இப்படிலாம் இதெல்லாம் நீ கலத்தினாதான் கடவுள் உன்னை உயர்த்த முடியும், இதுதான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஜீவியம் என்று சொல்லுகிறதுனால இந்த அறிவு உபதேசத்தினால உங்களை ஆசீர்வதிக்கப்பட போவது கிடையாது. அதில் ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. அவர் எனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர், எனக்கு வாழ வயதை தருகிறவர், என் அக்கிரமங்களுக்கும் என் பாவங்களுக்கு சரிகட்டாமல் அவர் இருக்கிறவர் என்ற அந்த தெளிவு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அவர் சரிகட்டுகிற தேவன் அல்ல, என் அக்கிரமங்களுக்கு சரிகட்டுகிற தேவன் அல்ல, என் பாவங்களுக்கு தக்கதாக செய்கிற தேவன் அல்ல என்ற ஒரு வெளிப்பாடு தாவீதுக்கு இருந்தது. ஆனால் பில்தாத்துக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் யோபுக்கும் இல்லவே இல்லை என்பதை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். தாவீது தேவனுடைய கிருபையை பார்த்தார். எப்படி வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம், அவ்வளவு உயரம், அவருக்கு பயப்படுகிற என் மேல் கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சங்கீதம் 103:11 அவர் சொல்லுகிறார். எப்படி பார்க்கிறாரு? அவருடைய கிருபையோடு தேவனை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? ஸ்தோத்திரம்.
வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்திருக்கிற எனக்கு, ஓ காட், அவருடைய கிருபை அவ்வளவு உயரமாக இருக்குது. கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவருடைய கிருபை என் மேல் இருக்கிறது என்பது அவருடைய கிருபையை பார்க்கிறார். பில்தாத் என்ன பார்க்கிறாரு? உன்னை அடிக்கிறார், உன்னை தண்டிக்கிறார், உன்னை கொல்லுகிறார், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சாரு, உன் ஆடு மாடெல்லாம் கொன்னுட்டாரு, உன் வீட்டெல்லாம் பிடுங்கிட்டாரு, உன் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டாரு, உன்னை நிர்வாணியா உட்கார வச்சிருக்கிறார் என்பதை அவர் பார்க்கிறார். யோபும் தன்னை அப்படித்தான் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தாவீது பார்க்கிற பார்வை வேற. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என்னுடைய பாவங்களை விலக்கிட்டார் அப்படின்னு பார்க்கிறார். இவையெல்லாம் அவர் பார்த்தார், இவையெல்லாம் அவரை அனுபவிக்கிறார். அப்படி பாருங்க உங்கள் லைஃப்பை. உங்களை சிட்சிப்பதாகவும் அடிப்பதாகவும் தூக்கி போட்டு மிதிப்பதாகவும் உங்களை கொல்லுவதாகவும் வேலையை பிடுங்குவதாகவும் மலடியாக வைப்பதாகவும் வியாதியை தருவதாகவும் பார்க்காதீங்க. உங்களை இந்த பொல்லாத சாத்தானுடைய உலகம் அது தருது. இந்த வீழ்ச்சியின் மனிதன் வீழ்ச்சியின் உலகத்தில் உங்களை மலடி ஆக்குது. இந்த வீழ்ச்சியின் உலகத்தில் உங்கள் உடல் பெருக்குது. இந்த வீழ்ச்சியின் உலகத்தில் அறிவு மங்குது. இந்த வீழ்ச்சியின் உலகத்தில் மாமியார் மருமகள் சண்டை வருது. இந்த வீழ்ச்சியின் உலகத்தில் விபத்து வருது. இந்த வீழ்ச்சியின் உலகத்தில் செய்கிற தொழிலாளர் நஷ்டம் அடையுது. இந்த வீழ்ச்சியின் உலகத்தில் உங்களை நரக பாதைக்கு இந்த வீழ்ச்சியின் உலகம் இழுத்து கொண்டு போகிறது, சர்ப்பம் இழுத்து கொண்டு போகிறது. ஆனால் ஆண்டவர் அதற்கு உங்களை நியாயம் தீர்க்காமல் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவங்களை மன்னிக்கிறார் என்று அவருடைய சமூகமாய் கிட்டி சேருங்கள். அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்றால், ஸ்தோத்திரம், உங்கள் பாவங்களை சகிப்பதும் உங்கள் மேல் பொறுமையாக இருப்பதும் அவரை விசுவாசிக்கும் பொழுது, ஓ காட், ஸ்தோத்திரம், உங்களை நீதியாக்குவதுதான் அவருடைய நீதியாக இருக்கிறது. அப்போ தாவீது கர்த்தரை அனுபவிக்கிறார். என் ஜீவனும் பலனுமானவர். ஸ்தோத்திரம். நான் யாருக்கு அஞ்சுவேன்? ஸ்தோத்திரம். என் பாவங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டல. வனத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் அவருடைய கிருபை இருக்கு. அவருடைய எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ தூரம் என் மேல் வைத்த கிருபை இருக்கு. மேற்குக்கு கிழக்கும் எவ்வளோ தூரமோ என் பாவத்தெல்லாம் விலக்கி விட்டார். இப்படியெல்லாம் கடவுளை அவர் பார்த்தார். ஜீவன் பலன் என்ற அறிதலை தாவீது அனுபவிக்கிறார். என் தேவன் ஜீவனானவர், என் பலனானவர் என்று அவரை அனுபவிக்கிற அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. உங்களுக்கும் அதே அனுபவம் உங்களுக்கு தேவை. சரி, மீண்டும் பில்தாத்துக்கு வரேன். பில்தாத், தேவன் யோபுவே உன் பிள்ளைகளுடைய பாவத்தினாலே தண்டித்தார் என்று சொந்த அறிவினாலே தேவனை குற்றவாளியாக மாற்றுகிறார். புரியுதா உங்களுக்கு? சொந்த அறிவினாலே தேவன் என்ன பண்ணுறாரு? குற்றவாளி ஆக்குறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தன் கொடிய பாவம் செஞ்சிட்டான், அவனுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை. நீதிபதியாக குற்றவாளி? இந்த நீதிபதி இவனுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தார். அவரையே சொல்ல முடியும்? ஆகவே பில்தாத் என்ன சொல்கிறார் என்றால், தன் அறிவினால தேவன் நியாயந்து இருக்கிறார், உன்னை தண்டிக்கிறார், அவர் தான் குற்றவாளி என்று சொல்லுகிறார். ஆகவே புலம்பல் 3:21 அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். இதெல்லாம் பாடுவாங்க. கடவுள் அடிப்பார், கொல்லுவார், மிதிப்பார், தூக்கி போடுவார் எல்லாம் சொல்லுவாங்க. நெகேமியா 9:31 ஸ்தோத்திரம், தேவனுடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நிர்மலமாக்காமலும்
அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். நெகேமியாவுடைய பார்வை அதுதான். அவர்களை மிகுந்த இரக்கங்களின்படி நீர் நிர்மலமாக்காமல் அழிக்காமல் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இப்போ நாமும் நம்முடைய அறிவுனால ஸ்தோத்திரம், நான் செஞ்ச பாவத்திற்கு தேவன் என்னை தண்டிக்கிறார், இல்லை இயேசுவை தண்டிச்சிட்டார் உங்கள் பாவத்திற்காக, என்னை அடிக்கிறார் என்று கூறுவோம். இது ஒரு பக்கம் சரியாக தான் இருக்குது. நான் பாவம் செஞ்சேன், கடவுள் என்னை தண்டித்தார். ஒரு பக்கம் அது சரியாக தான் இருக்குது. அறிவு சரியாக சொல்லுது, சரியாக இருக்குதுன்னு சொல்லி அறிவும் நம்புது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உதாரணங்கள். சோதமை அளித்தார், கீழ்ப்படியாத சவுல் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். கர்த்தர் சவுலை கொன்று ராஜ்யபாரியத்தை தாவீது பக்கமாக திருப்பினார் என்ற வசனமே அப்படி இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நீ நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தேவனை என்றும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் செய்தது அந்த காலத்தில் சரியாகவே இருந்தது. அன்னைக்கு பிரமாணம், சட்டம், அந்த சட்டத்தின்படி நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வந்தது. உங்களுக்கு புரிஞ்சுட்டுங்களா? குறிகாரிடத்தில் போனால் என்ன செய்யணும், அவனை கல்லெறிஞ்சி கொள்ளணும் சட்டம். சவுலும் அதே கதையை அடைஞ்சிட்டார். சவுல் நியாயம் தீர்ப்பது எது? பிரமாணம், சட்டம். புரிஞ்சுக்குங்க, பிரமாணம், சட்டம். சோதனை அழித்தது எது? அவங்க செஞ்ச பாவமே அவங்களை அழித்தது. ஏன் தேவன் அந்த அழிவை கட்டளையிட்டார்? அந்த பாவம் உலகம் முழுவதும் போய் எல்லா மனுக்குலத்தையும் கெடுத்துடக்கூடாது. கற்புள்ள மனுஷியை ஒருத்தரும் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடாது. அப்படி ஆக்கிட்டா இயேசு பிறக்க முடியாது, ரட்சகர் இந்த பூமிக்கு வர முடியாது, உலகம் முழுவதும் மீட்பு இல்லாமல் போயிடும். அதனால தான் அவர்கள் அக்னிக்கு கந்தகத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். புரிஞ்சுக்கிங்க, தெளிவாக புரியணும். உலகம் முழுவதும் எல்லா கன்னி பெண்களும் ஆண்களும் கெட்டு போய்விடுவார்கள் என்றால், மோசமான செக்ஷுவல் ப்ராப்ளத்தில் விழுந்து போவார்கள் என்றால், ஆண் பெண் என்று பாராமல் வாழ்வார்கள் என்றால் உலகமே அழிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்துவிடும் மீண்டும் ஒரு முறை. ஆகவே மனுக்குலத்தில் ஸ்திரீயின் வித்தானவரை பிறப்பதற்கு ஒரு பியூரிட்டியான சந்ததி தேவைப்பட்டது. அதுக்காகவே இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. தெளிவு அவசியம் வார்த்தையை பற்றி. நமது சொந்த அறிவு, தேவன் நம்முடைய பாவத்திற்காக தண்டிக்கிறார் என்று கூறுவோம். இது ஒரு பக்கம் சரியாக இருக்கலாம். நமக்கு இதெல்லாம் சரியாக இருப்பதற்கு காரணம், பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம உதாரணங்களை நிறைய காரியங்களை எடுத்து பேசுகிறோம். பாவத்திற்கு விளைவு உண்டு, அந்த விளைவு பாவத்தால் வருகிறது. புரிஞ்சு கொள்ளுங்க, பாவத்திற்கு விளைவு உண்டு, அந்த பாவத்திற்கு விளைவு பாவத்தாலே வருகிறதை தவிர தேவனால் வருவதல்ல. அதுக்குரிய தண்டனை அந்த பாவத்தினாலே வருகிறது. ஒரு குடிச்சு வாழ்நாள் முழுதும் குடிக்கிறாரு, 24 ஹவர்ஸும் போதையில் இருக்கிறாரு, அவர் குடல் வெந்து போவது, கேன்சர் வருவது, கடவுளை அனுப்புகிறாரு, அவர் பாவத்தால் வந்த விளைவு. ஒருவர் பெண் பாவத்திலே விழுந்து கொண்டு இருப்பார் என்றால், அதிலே செஞ்சு கொண்டு இருப்பார் என்றால், அவருக்கு ஒரு வியாதி வருகிறது, பெண் வியாதி வருகிறது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வியாதி அவரை கொல்லுகிறது. நல்ல காரணம் தேவனா அந்த வியாதியை கொடுத்து அவரை அடிக்கிற? இல்லை, அவருடைய பாவம் அவரை கொன்னது. பாவத்திற்கு விளைவு உண்டு, அந்த விளைவு பாவத்தால் வருகிறது. ஒரு கார் வேகமாக போகுது, வேகமாக போய் இன்னொரு காரில் ஒரு மரத்தில் முட்டுது. இதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் அனுமதிச்சார்? இல்லை, நீ வேகமாக போய் நின்று வேகமாக முட்டிக்கிற, தூங்கிட்டு போய் காரை முட்டுற. அதனுடைய விளைவு தானே இது, இந்த விபத்து, மரணம். அல்லது எதிரில் வருகிறவன் கவனக்குறையோடு வந்து உங்களை மோதலாம், நீங்கள் சரியாக போய். இதெல்லாம் இந்த வீழ்ச்சியின் உலகத்தில் நடக்கக்கூடியது. இதற்கும் தேவனுக்கும், விபத்திற்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது வீழ்ச்சியின் உலகத்தில் நடக்கிற காரியங்கள்.
ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும் பொழுது இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போடணும் அப்படின்னு அங்கங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க. யார் சட்டம் பண்ணுறா? எதுக்கு பெயிண்ட் அடித்து ரோட்டில் கோடுலாம் போட்டுக்கிறாங்க? அதில் சட்டம் இருக்குது. இப்படி தான் இந்த இதில் தான் நீ ஓட்டணும். ரோட்டில் பாருங்கள், மெயின் ரோட்டில், சென்னை ரோட்டில் ஒரு ஒயிட் கோடு பிரிஞ்சு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிட்டே போயிருப்பாங்க. ரெண்டாக கேப்பே இல்லாமல் தொடர்ச்சியாக ஒயிட்டாக போட்டுப்பாங்க. டூ வீலர்லாம் அங்கே தான் போகணுன்னு சொல்லி. எந்த டூ வீலருக்கெல்லாம் அங்கே போகிறாங்க? எல்லாம் டூ வீலரும் நடு ரோட்டில் வருது, பஸ்ஸுக்குள்ளே பூந்து போகுது, லாரிக்குள்ளே பூந்து போகுது, சாவுறாங்க. அங்கே போய் ஒரு போதகர் உட்காந்துக்கிட்டு கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் அனுமதித்தான்னு சொல்ல முடியுமா? இவன் தானாகவே போய் சாவுறான். அரசாங்கம் சொல்ல இந்த கோட்டுக்குள்ளே போப்பாங்குது, இவன் இந்த கோட்டுக்குள்ளேயே போகாமல் இவன் வண்டிகளை பூந்து போகிறான். தலைக்கு தான் கவசம், உன் நெஞ்சுக்கு கவசம் இருக்கா, காலுக்கு கவசம் இருக்கா, முட்டுக்கு கவசம் இருக்கா, கைக்கு கவசம் இருக்கா பாதுகாக்க? விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். மரணத்தை நீங்களே விரும்பி பயணங்களை செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பாவத்துக்கு விளைவுண்டு, அந்த விளைவு பாவத்தால் வருகிறது. யோபு பிள்ளைகளுடைய பாவத்தினால் யோபுக்கு விளைவு பாவத்தின் விளைவுகள் உண்டாகவில்லை. இதைத்தான் நம்ம தொடர்ந்து எல்லாவற்றையும் எல்லா அதிகாரத்திலையும் பார்க்க போகிறோம். பாவத்தினுடைய விளைவை பழைய ஏற்பாட்டில் வெளிச்சத்திலையும் மன்னிக்கப்படுதல், கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவங்களை விட்டு விலக்குவது, சமுத்திரத்தின் அடித்தளத்தில் போட்டு விடுவது, எவனுடைய பாவங்களை மூடப்படுகிறதோ மூடப்படுவது இருக்கிறது. மன்னிக்கப்படுதல் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் பாவத்தை நாம் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் தண்டனையும் இருந்தது, மன்னிப்பும் இருந்தது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தில் பார்ப்போம் என்றால் ஒரே வரியில் சொல்லி முடிக்கலாம். தம்முடைய குமாரனை பாவ சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார். மாம்சத்தில் பாவத்தை தண்டனைக்குள்ளாக ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து முடித்தார். பாவத்தையே தீர்த்து முடித்தார், ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து முடித்தார். ஏ பாவமே, உனக்கு என்ன வேணும்? உனக்கு பனிஷ்மெண்ட் வேணும், உனக்கு தண்டனை வேணும், அதுதானே நான் என்னையே கொடுக்கிறேன் என்று இயேசு பாவசாயலாக அந்த பாவத்துக்கு நியாய தீர்ப்பை தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒரே வரல முடிஞ்சு போச்சு. அப்போ பாவம் சிலுவையிலே முடிவு கட்டப்பட்டாகி விட்டது, நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டாகிவிட்டது, ஆக்கணை தீர்ப்பாக்கி விட்டது. ஆக்கணைக்குள் தீர்த்தார். ஸ்தோத்திரம். அப்போ ஆக்கணைக்குள் தீர்த்தார் என்று சொல்கிறபடியால் அது முடிவு கட்டப்பட்டாகிவிட்டது. ஸ்தோத்திரம். இயேசு இடத்துல வராத வரைக்கும் அந்த பாவம் தொடரும். புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முடிவு உண்டாக்கியாச்சு. பாவத்திற்கு முடிவை உண்டாக்கிட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இயேசு இடத்துல வராத வரைக்கும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என் பாவத்துக்கு முடிவு கட்டிட்டாரு, என் பாவத்தை நியாயம் தீர்த்துட்டாரு, ஒழிச்சு கட்டிட்டாரு என்கிற முடிவை சிலுவிலை உண்டாக்கி விட்டார் இயேசு. நீங்கள் இடத்துல வராத வரைக்கும் பாவம் உங்களை விடவே விடாது. ஏன்னா என் பாவம் முடிவு கட்டப்பட்டது, நியாயம் தீர்க்கப்பட்டது என்ற அறிதல் இல்லாத வரைக்கும் அந்த பாவம் உங்களை தொடரும். பாவம் உங்களை நியாயம் தீர்க்கும், பாவம் உங்களை சபிக்கும், பாவம் உங்களுக்கு சாபத்தை கொடுக்கும், பாவம் உங்களுக்கு நோயை கொடுக்கும். ஆனால் பாவத்தை இயேசு தீர்த்து விட்டார், அவருடைய பிரதிபலனை தீர்த்து விட்டார், அவருடைய சாபத்தை காலி பண்ணி விட்டார். ஸ்தோத்திரம். அப்போ பாவம் முடிவு கட்டப்பட்டது, ஆக்கணை தீர்க்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்து அதை பெற்ற உடனே பாவம் உங்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரா. நீங்கள் இயேசுவிடத்தில் வரும்பொழுது பாவம் முடிவு கட்டப்பட்டது, பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் பாவம் ஆக்கணைக்குள் தீர்க்கப்பட்டது என்ற அறிந்து பெற்றவுடனே பாவம் உங்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு உங்கள் மேல் இல்லாமல் போகிறது. ஐயா, நீ எவ்வளோ பெரிய கொலையாளியாக இருக்கலாம், தண்டனைக்குரியவனாக இருக்கலாம், சிறைக்குள் இருக்கலாம்,
நியாய தீர்ப்புக்குள் இருக்கலாம், குற்றத்துக்குள் இருக்கலாம், வரப்போகிற தண்டனைக்காக நீ காத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் உனக்கு சொல்லுகிறேன், உன் பாவம் முடிவு கட்டப்பட்டது, உன் பாவம் ஆக்கணைக்குள் தீர்க்கப்பட்டு இருக்கிறது. அதை விசுவாசித்து இயேசுவிடத்தில் நீ எப்பொழுது வருகிறாயோ அந்த பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டு இருக்கிறபடினாலே நீ இயேசுவிடத்தில் வரும்பொழுது அந்த பாவத்தினுடைய பிரதிபலன் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது, சாபத்தை கொடுக்க முடியாது, அழிவை கொடுக்க முடியாது, உன்னை நியாயம் தீர்க்க முடியாது. ஏனென்றால் அவர் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார். உன்மேல் வர வேண்டிய அத்தனை பாவ ஆக்கினையை அவர் இயேசு மேல் கொண்டு வரப்பட்டது. அந்த ஆக்கினை உங்களுக்கு இல்லை. பாவத்தால் வருகிற ஆக்கினை உங்கள் மேல் இல்லை. பில்தாஸ் சொல்கிறார், பாவத்தினுடைய ஆக்கினை தீர்ப்பை உனக்கு வந்தது என்று சொல்கிறார். சிலுவையில் உனக்கு பாவ ஆக்கினை தீர்ப்பு இல்லை, குமாரன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்டார் என்று வரும்பொழுது பாவத்தின் விளைவு உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை அழிக்க முடியாது. எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை இயேசு கொடுத்து தம்முடைய இரத்தத்தினால் உங்களை சமீபமாக்கி, உங்களை நீதிமானாக்கி, பரிசுத்தவானாக்கி, கழுவி, உங்களை தேவாலயமாக்கி, உங்களுக்குள்ளே குடியிருந்து உங்கள் சரீரத்தினாலே தன்னை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, புது பிறப்படைந்தவர்களுக்கு தெளிவாக சொல்லப்படவே இல்லை. அதான் அவங்க குழம்பி போய் இருக்காங்க. ஓகே, பாவத்தோடு வாழுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து உண்டாக்கின எதையும் பெற முடியாதவராக இருப்பதற்கு காரணம் பாவமே ஆகும். சிலுவையிலே சமாதானத்தை வைத்திருக்கிறார், மன்னிப்பை வைத்திருக்கிறார். பாவம் உங்களை எதையும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அத்தனையும் செய்து வைத்திருக்கிறார். உங்கள் பாவங்களை சிலுவையிலே மன்னித்து வைத்திருக்கிறார். இதை புரிந்து நீங்கள் வரும்பொழுது பாவத்தின் விளைவு உங்களுக்கு எதுவுமே இல்லை. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பாவம் என்ற அரக்கன் உங்கள் குடும்பத்தை போட்டு அழைக்கலாம். மிகப்பெரிய குடிகாரனாக இருக்கலாம், மிகப்பெரிய பொல்லாதவளாய் இருக்கலாம், மிகப்பெரிய மோசமான பெண்ணாக ஆணாக இருக்கலாம். சிலுவையிலே உங்கள் பாவங்கள் மூலமாய் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்ட நியாயம் தீர்த்து விட்டார். பதிலாக தன்னை கொடுத்து விட்டார். இன்று அவரை விசுவாசிப்பாய் என்றால் பில்தாத் சொல்வது போலல்ல, பாவம் உன்னை நியாயம் தீர்த்தது என்று. இல்லை, நியாயம் தீர்க்காது. நீ வராத வரைக்கும் அது நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கும். உன்னை அழிக்கும், உன்னை தொடரும், உன் சொத்தை அழிக்கும், உன் உடலை அழிக்கும். நீ இயேசுவிடத்தில் வருவாய் என்றால் பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டது, பாவம் காலியாக்கப்பட்டது, உனக்கு வரக்கூடிய தண்டனை எல்லாம் நீக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய அழிவு உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அறிவினால் பில்தாத் யோபுடைய பிள்ளையுடைய பாவத்தினால் இவனை நியாயம் தீர்த்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, தன்னை நியாயம் தீர்த்து கொண்டார். உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க. நீங்கள் வராத வரைக்கும் பாவம் உங்களை நியாயம் தீர்க்கும். இன்று இயேசுவிடத்தில் அர்ப்பணிப்பில் என்றால் பாவத்து நிமித்தம் வருகிற சாபம், தண்டனை, நியாய தீர்ப்பு முழுவதும் ரத்து செய்தாகிவிட்டது. விசுவாசிக்கிறீர்களா? ஒப்பு கொடுக்கிறீர்களா? உன் பாவத்தின் வழியாக உடல் நோயாக இருக்கலாம், எல்லாம் அழிஞ்சிருக்கலாம், சொத்தெல்லாம் பறி போயிருக்கலாம், கணவன் மனைவி உறவு டைவர்ஸ் ஆகிருக்கலாம், பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து போயிருக்கலாம். அதையெல்லாம் இயேசு சேர்த்து வைப்பார். உன் மனைவியை உன்னிடத்தில் கொண்டு வருவார், உன் பிள்ளைகளை உனக்கு கொண்டு வருவார். உன் பாவம் உன்னை விட்டு இப்பொழுது போக போகிறது. இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உங்களிடம் வருகிறேன். என் பாவம் மன்னிக்கப்பட்டதாகவே இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் பாவத்தின் விளைவு எனக்கு இல்லை, அந்த விளைவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், அதை நியாயம் தீர்த்து விட்டீர். நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று வாருங்கள். இயேசுவே, இந்த உயிர்த்த காலை ஆராதனையில் ஒப்பு கொடுத்த எல்லா மக்களுக்காக நன்றி. உலகத்தின் பாவம் முழுவதும் நியாயம் தீர்க்கப்பட்டது.
என்பதை புரிந்து யாரெல்லாம் இடத்தில் வருகிறார்களோ, நியாயம் தீர்க்கப்பட்ட அந்த பாவத்தினுடைய சாபம் இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு கிடையாது. அது ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, நரகத்துக்கு கொண்டு போக முடியாது, பாதாளத்துக்கு கொண்டு போக முடியாது, சாபத்துக்கு கொண்டு போக முடியாது, கொள்ளை நோய்க்கு கொண்டு போக முடியாது. பாவத்தில் வருகிற எல்லா விளைவுகளையும் நீ சிலுவையில் ஏற்றி இருக்கிறீர். அந்த புது வாழ்க்கையை காண்கிற மக்களுக்கு கொடுங்க. இந்த செய்தியில் மக்களை விடுவீங்க. பாவத்திலிருந்து விடுவிக்கப்படட்டும், பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படட்டும். பாவத்தினால் நோயோடு இருப்பார் என்றால், கண் தெரியாமல் போயிருக்கும் என்றால், வாய் பேச முடியாமல் ஆயிருக்கும் என்றால், குடல் வெந்து போயிருக்கும் என்றால், சரீர உறுப்புகள் எல்லாம் உருமாறி போயிருக்கும் என்றால், இப்பொழுதே ஜெபிக்கிறேன். ஓ, எவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இந்த பாவத்தின் மூலமாய் வந்த என்னுடைய என் மேல் இருக்கிற நியாயத்திற்கு அத்தனையும் நீ தீர்த்து விட்டீர், நான் விசுவாசிக்கிறேன், அது என்னை சேதப்படுத்தாது என்று அறிவோடு ஒப்பு கொடுக்கிற மக்களுக்கு சேதப்படுத்தாத வாழ்க்கை கொடுங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். பாவ கட்டுகளிலிருந்து அறுத்து விடுங்க, முழுவதையும் மன்னிங்க, பாவத்தால் வருகிற அழிவை விலக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு நீங்கள் ஆன்லைனில் கர்த்தருடைய வார்த்தையை யூடியூப்பில் கேளுங்க. லைவாக உங்களுக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலை 7 மணிக்கு வரும். வாரத்தின் மற்ற நாட்கள் எல்லாம் இரவு 8 மணிக்கு வரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பேசுவார் காலை நேரம் ஜெப தியானமே. எஜமானின் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானின் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு.